என்னக்கா ரொம்ப ஜாலியா இருக்க போலயே. ஐயோ அக்கா, நீ ஜாலியா தான் இருக்க மாட்ட. ஜாலியா இருக்கன்னு கூடவா சொல்லக்கூடாது. பிடிக்காம இங்க பாரு, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு போ. என்னக்கா, நான் இங்க வரது உனக்கு பிடிக்கலையா? இப்ப எதுக்கு என்கிட்ட நீ இப்படி மூஞ்சி காட்டுற? நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஓவரா நடிக்காத. என்னக்கா, என்ன பார்த்தா உனக்கு அப்படியா இருக்கு? உன்னை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா இந்த சென்னையில? நீ என்னடா என்ன பார்த்து இப்படி பேசிட்டியே. என்னக்கா என்ன அப்படி பாக்குற? என்ன பார்த்தா போய் சொல்ற மாதிரியா இருக்கு. சரி, இப்ப உனக்கு என்ன வேணும்? அதுக்கு தானே இப்படி எல்லாம் நடிக்கிற. அது சிரிக்காத, சொல்லி தொலை. அம்மா இருக்காங்கல்ல, நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், அக்கா வீட்டுல தங்கி நீ வந்து ஒர்க் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல ஸ்டே பண்ற. அதனால நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்க அக்கா. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அம்மா கேட்டாங்கன்னா நான் இங்க உன் கூடயே இருக்கேன்னு சொல்லிடுறியா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே தங்கிக்கிறேன். என்னடி பழக்கம் அது? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லி பழகு, இல்லன்னா அடம் புடி. அதுக்கு நீ பொய்யா சொல்லுவாங்க. நான் உன்கிட்ட அட்வைஸ் எல்லாம் ஒண்ணு கேட்கல. இப்ப அம்மா கேட்டா நீ சொல்லுவியா மாட்டியா? ஓஹோ, நான் கூட பாவம் புள்ள ஆசைப்படுறாளே ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா ஸ்டார்டிங்லயே பொய்யெல்லாம் சொல்ற. ஐயோ அக்கா, ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா, அம்மா கிட்ட சொல்லிருக்கா. ப்ளீஸ்கா ப்ளீஸ்கா. சரி சரி, நடிக்காத. நான் ஏற்கனவே அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கோ போ. ஐயோ ஸ்வீட் அக்கா. பை பை. அம்மு, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு வேற எதுவுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையே.